சீதா எப்பவுமே உங்களை வெறுத்ததில்ல. அவ விரும்பின ஒருத்தரா நீங்க எப்பவுமே இருக்கணும்னு தான் அவ ஆசைப்படுறா. சில விஷயங்கள் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. நான் உன்னை குத்தி காட்டுறதுக்காகவோ இல்லை கோவப்படுத்துறதுக்காகவோ எல்லாம் பேசல. இல்லை, என் மேலேயும் தப்பு இருக்கு. அருண், மனுஷன்னா தப்பு செய்யறது சகஜம்தான், அதான் இயல்பு. ஆனால் செஞ்ச தப்பை உடனே உணரணும். நமக்காக யார் வாழ்றா, நம்ம யாருக்காக வாழணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்படி நீங்க சீதா கிட்ட வந்து பேசினதுலயே எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரிஞ்சிச்சு. அதனாலதான் நாங்களே வீட்டுல கொண்டு வந்து விடுறோம். ஒரு பொண்ணு பெத்தவங்களையும் வாழ்ந்த வீட்டையும் விட்டுட்டு புதுசா ஒரு வீட்டுக்கு மருமகளா போறேன்னா அங்க அவளுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அவளை கட்டணவும் மட்டும்தான். அவன் எப்பவும் நம்மளை கைவிட மாட்டான். தன்னை பார்த்துக்குவான்ற நம்பிக்கையில தான் ஒவ்வொரு பொண்ணும் புகுந்து வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறா. குறிப்பா பொண்டாட்டிக்கு புருஷன்தான் பாதுகாப்பா இருக்கணும். அருண், ஒரு பொண்ணுக்கு புருஷன் கிட்ட பெருசா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது. நல்லா சந்தோஷமா பாத்துக்கணும், உண்மையான அன்பை காட்டணும், அவ்வளவுதான். இந்த ஆசை எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கும். சீதாவும் அப்படித்தானே? எனக்கு புரியுது அருண். நாங்களும் கொஞ்சம் ஒரு பக்கமாகவே யோசிச்சுட்டு இருந்துட்டோம். உன் சைட்லேருந்து பார்த்தா தான் நீயே இப்படி நடந்துக்கிறீங்கிறது புரியுது. உன் அம்மா இருந்த வரைக்கும் நீ சீதாவை நல்லா தான் பார்த்துக்கிட்ட. அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் தான் உன் ஆக்டிவிட்டி எல்லாமே மாறி இருக்கு. அம்மா இழந்த வழி ரொம்ப பெருசு தான், நான் இல்லைன்னு சொல்ல. உன் மனசில் இருக்கிற விஷயத்த சீதாட்ட ஓப்பனாக பேசுனா இங்கே தீராத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. அதை விட்டு உன் விரக்தியையும் கோவத்தையும் உன்னை நம்பி வந்த பொண்ணு மேலே காட்டக்கூடாதுல்ல. மாமா, இரு சீதா, நம்மளும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடணும்ல. அருண், பொண்டாட்டிங்கிறவ அடிமை கிடையாது, உன்னோட சரிப்பதி தான் சீதா. நம்ம எந்த அளவுக்கு பாசம் காட்டுறோமோ அந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் பொண்டாட்டி கொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கும் நம்ம மேல அதே மரியாதை இருக்கும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றதெல்லாம் நார்மல் தான். ஆனா நீங்க சீதாவை அடிச்சதுதான் எங்களால தாங்கிக்க முடியல. நாங்க சின்ன வயசுல இருந்து பெருசா எதுக்கும் ஆசைப்பட்டதில்ல. எங்க அப்பாவும் அம்மாவும் அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உழைச்சு எங்களை நல்லபடியா வளர்த்தாங்க. தப்பு பண்ணா கண்டிச்சிருக்காங்க, ஆனா கை ஓங்குனது கிடையாது. தயவு செஞ்சு இனிமே அந்த தப்ப பண்ணிடாதீங்க. இல்லைங்க, நான் பண்ண மாட்டேன். உங்களுக்கு எப்படி உங்க அம்மாவை இழந்த வலி இருக்கும், சீதாவுக்கும் அப்பாவை இழந்த கஷ்டம் இருக்கு. அந்த பாசத்தை காட்ட வேண்டியவரை நீங்க தானுங்க. உண்மைதாங்க, நான் என்ன பத்தி யோசிச்ச அளவுக்கு சீதாவை பத்தி யோசிக்காம போயிட்டேன். உங்க அம்மா மேல வச்சிருந்த பாசத்தையும் மரியாதையும் நீங்க சீதாவுக்கும் கொடுக்கணும். உங்க அம்மா இருந்திருந்தாலும் அதுதானுங்க எதிர்பார்த்திருப்பாங்க. மீனா சொல்றதும் கரெக்ட் தானே அருண். ஒரு மனைவியால மட்டும்தான் சில நேரத்தில் ஒரு அம்மாவோட பாசத்தையும் ஒரு ஃப்ரெண்டோட நட்பையும் காட்ட முடியும். என் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நான் ஏனோ தானே தான் சுற்றிட்டு இருந்தேன், யாருக்குமே அடங்க மாட்டேன். ஏன்னா எனக்கு எங்கள் அம்மாவோட பாசம் கிடைச்சதே இல்லை. அந்த கவலை எல்லாமே கோவமாக மாறிடுச்சு. அது என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். மீனாவும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட புதுசில் ரொம்ப கஷ்டப்பட்டா. ஆனால் பொறுமையாக இருந்து என்னை மாற்றிருக்கிறா. இன்னைக்கு நான் ஒரு கௌரவத்தோடு இருக்கேன். அது காரணம் என் பொண்டாட்டி சீதா. இப்போ உனக்கு கொடுத்துருக்குது 2வது வாய்ப்பு. இது எல்லாருக்கும் கிடைச்சிடாது அருண். அந்த வாய்ப்பை நீ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோ. அவளை பாசமாக பார்த்துக்கோ. இப்போ கூட நான் கூப்பிட்டலாம் அவன் வரல. நீ மாறிட்டேங்கிற சந்தோஷத்தில் உன்னை நம்பி அவன் வந்திருக்கிறான். அவளுக்கு உன் மேலே இருக்கிற லவ் நான் அப்படியே தான் இருக்கு. எனக்கும் அது என்னைக்கும் போனதே இல்லை. எனக்குன்னு இருக்கிறது சீதா மட்டும்தான். இங்க பாருங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அருண், மறுபடியும் சொல்கிறேன், அவன் உன்னை நம்பி வந்திருக்கா. அந்த நம்பிக்கையை நீ தான் காப்பாற்றணும். இதுக்கு மேலே அவளை அள வைக்காத. நீ நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும்யா. இனிமே என் லைஃப்ல இப்படி ஒரு தப்பு எப்பவுமே நடக்காது. சீதாவை நான் நல்லா பார்த்துப்பேன். சீதா, நீயும் அவரை நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா எப்பவும் பிறந்த வீட்டில் இருக்கிறவங்க பெருமெல்லாம் இங்கே பேசிட்டு கூடாது, புரியுதா? புரியுது மாமா. நான் பாட்டுக்கு வந்திருந்து ஏதோ பாடம் எடுக்கிற மாதிரி பேசிட்டே போகிறேன். சரி, வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறோம். இருங்க, காஃபி சாப்பிட்டு போகலாம். நீ சொன்னதே போதும். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்தாலே எனக்கு திருப்தி ஆகிடும். முதல்ல 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க. இன்னும் ஒரு நாள் 6 முறை வந்து விருந்தே சாப்பிட்றோம். வரோம் சீதா. போயிட்டு வரோங்க. சீதா பாத்துக்கோ. சாரி சீதா. பரவாயில்ல, விடுங்க. இப்பதான் நான் வந்துட்டேன்ல. அண்ணாமலை, பாட்டி, எதுக்கு எந்திரிச்சு வந்தீங்க? ஏதாவது வேணும்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா நானே எட்டு வந்திருப்பேன்ல. அண்ணாமலை, அந்த 2 பொண்ணுங்க யாரு? எதுக்கு நம்ம வீட்டுல இருக்காங்கன்னு சொல்லவே இல்லையே. அப்பா ஏதாவது சொல்லுப்பா. இல்லம்மா, அது வந்து அத்தை, அவங்க முத்து ரவியோட. சொன்னதெல்லாம் மறந்துருச்சா உனக்கு? இல்லைங்க, இது சொன்னா ஞாபகம் வந்தா. ஒன்னும் சொல்ல தேவையில்லை பாட்டி. நான் சொல்றேன் பாட்டி, அது இவங்க 2 பேரும் அப்பா ஃப்ரெண்ட்ஸோட பொண்ணுங்க. அண்ணாமலை ஃப்ரெண்டா? யாரு? பரசுவா? அவருக்கு ஒரு பொண்ணு தானே? இல்ல, பரசு மாமல்ல பாட்டி, அவரு வேற ஒரு ஃப்ரெண்டு, அவங்களோட பொண்ணுங்க. அவங்க பேர் என்னப்பா? அது வந்து நீயே சொல்றா, நீ சொல்லு. மாட்டியா? மாசிலாமணி பாட்டி. மாசிலாமணியா? அது யார் அண்ணாமலை? நீ சொல்லவே இல்லையே. அது எங்க ரயில்வேல என் கூட வேலை செஞ்ச ஆளுமா.
அப்போ இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சியா? ஆமா பாட்டி, இவங்க என் அக்கா, நான் அவங்க தங்கச்சி. உன் பேர் என்னம்மா? என் பேர் மீனா. பாட்டி, என் பேரு ஸ்ருதி. ஆ, அக்கா தங்கச்சிங்கிறீங்க, ஜாடையே இல்லையே. நான் என் அம்மா மாதிரி, இவங்க என் அப்பா மாதிரி. ம். ஓஹோ. அழகுரல் வேற லெவலு. முத்து, அதெல்லாம் சரி. ஆனா இவங்க எதுக்கு இங்க இருக்காங்க? ஐயோ இப்ப என்ன சொல்றது, ஏதாவது சமாளிப்போம். அது அவங்க அப்பா ஒரு திருச்சி பக்கத்துல பாட்டி. ஆ, இருக்கட்டும். ஆனா இவங்க 2 பேரும் சென்னையில தானே வேலை பார்க்கறாங்க. சரிடா, அதுக்கு நம்ம வீட்ல எதுக்கு இருக்கணும்? ஐயோ எங்க போனாலும் பாட்டி லாக்க போடுது. அதான் பாட்டி யோசிக்கிறான். யோசிக்கிறியா? இருக்கிறத சொல்லுங்க, நான் எதுக்கு பாட்டி யோசிக்கணும்? அதே அவங்க அப்பா அவங்கள ஹாஸ்டல்ல சேர்க்கலாம்னு யோசிச்சாங்க. ஆனா சரியான இடம் கிடைக்கலையா, வெளிய சாப்பாடும் சரியில்லைல்ல, அதனாலதான் அவங்க நம்ம வீட்லயே தங்கி இருக்காங்க பாட்டி. நம்ம வீட்லயா? ஆமா பாட்டி, ஒரு ரூம்ல அவங்க 2 பேரும் வாடகை இருக்கிறாங்க. அப்பா சொல்லுப்பா. ஆமாமா, இவங்க என் ஃப்ரெண்டு பொண்ணுங்க இந்த ரூம்ல தான் வாடகைக்கு இருக்காங்க. ஏன் அண்ணாமலை, உன் கூட வேலை செய்யற ஆளுன்னா அவருக்கு இந்த ஊர்ல வீடு இல்ல, திருச்சியில இருக்காருன்னு இவன் சொல்றான். அது வந்துமா, அது பாட்டி, ஆ? அது அப்பா இங்க இருந்து திருச்சிக்கு ட்ரெயின் ஓட்டிட்டு போவாரா, அதே மாதிரி அவங்க அப்பா திருச்சில இருந்து இங்க ட்ரெயின் ஓட்டிட்டு வருவாரா. ஆ. அப்பதான் இவங்க 2 பேருக்குள்ளயும் பழக்கம் ஆயிடுச்சு. ஓஹோ. அந்த பழக்கத்தினால, அந்த நட்புனால அப்பா மேல இருக்கிற நம்பிக்கையில அந்த பொண்ணுங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. ஆமாமா, இங்க இருந்தா பாதுகாப்பா இருக்கணும் தான் இங்க இருக்காங்க. ஏண்டா ஃப்ரெண்டுன்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு வாடகை எல்லாம் வாங்குற? வேண்டாதான். அப்பா நாங்க வேணாம் தான் பாட்டி சொன்னோம். ஆ. ஆனா அந்த முட்டை கண்ணை வச்சு நிக்குது பாருங்க அந்த பொண்ணு, அது ரொம்ப ரோசக்கார பொண்ணு. சும்மா எல்லாம் அங்க தங்க மாட்டோம், காசு கொடுத்தா தங்குவோம்னு சொல்லிடுச்சு. அதுவும் சரிதான், பொண்ணுங்க அப்படித்தாம்மா சொந்த கால்ல நிக்கணும். என் ஃப்ரெண்டு பொண்ணுமணி கூட அதைத்தாமா சொன்னா. பொண்ணு மணியா? இவன் மாசனா மணி இல்ல சொன்ன. என் ஃப்ரெண்டு பொண்ணுமணி கூட அதைத்தாமா சொன்னா. பொண்ணு மணியா? இவன் மாசனா மணி இல்ல சொன்னா. ஆசிலாமணின்னு சொல்ற பொண்ணுமணி அவன். என்னமோ போ, இந்த வயசுலயே உனக்கு ஞாபகம் மறதி வருது. ஆமா, நீங்க எந்த ரூம்ல தங்கி இருக்கீங்க? இந்த ரூம் பாட்டி. என்னடா முத்து, ஆளுக்கு ஒரு ரூம் சொல்றாங்க. அது இல்ல பாட்டி, ஃபர்ஸ்ட் அந்த ரூம்ல தான் இருந்தாங்க. அங்க வசதி இல்லைன்னு இந்த ரூமுக்கு மாறிட்டாங்க. ஆமா பாட்டி. கரெக்ட், கரெக்டா சொன்னான் பாட்டி. அப்புறம் ரவி, நீ எதுக்குடா அந்த ரூம்ல இருந்து வந்த? இல்ல பாட்டி, அந்த ரூம்ல தண்ணி வரலன்னு சொன்னாங்க, அதான் பார்க்க போனேன். ஏண்டா படிக்கிற பையன் நீ, உனக்கு என்ன தெரியும்? ஏதோ பிளம்பர் மாதிரி பேசுற. அது சின்ன ஃபால்ட் தான் பாட்டி, நானே சரி பண்ணிட்டேன். அப்பதான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. அண்ணாமலைக்கு இதெல்லாம் தெரியும் தான். ரைட். சரி அண்ணாமலை, இன்னைக்கு நீ டியூட்டிக்கு போல? அவர்தான் ரிட்டையர் ஆயிட்டாரு. என்னது ரிட்டையர் ஆயிட்டானா? அவனுக்கு இன்னும் நிறைய வருஷம் சர்வீஸ் இருக்குடி. ஆமா பாட்டி, கரெக்ட். ஆனா அம்மா அப்படி சொல்ல வரல, ரிட்டையர் ஆகுற வரைக்கும் வேலைக்கு போய் தானே ஆகணும் அப்படி சொல்ல வந்தாங்க. இல்லம்மா. ஆமாமா. சரி, நீ போய் அம்மாவுக்கு காப்பி எடுத்துட்டு வா. சரிடா அண்ணாமலை, நீ ஏன் இன்னைக்கு வேலைக்கு போல? அது வந்துமா, ஓய்வு லீவு எடுத்துட்டேன். எதுக்கு? அதே நிறைய நாள் லீவ் இருக்குதுமா, அதனால எடுத்துட்டேன். சரி, அதுவும் நல்லதுக்கு தான். நானும் இங்க வந்திருக்கேன், நீயும் ஊர்ல வந்து என் கூட தங்கறது இல்ல. இப்போ அது என் கூட இரு. சரிம்மா. எல்லாம் இந்த பொண்ணுங்கெல்லாம் இன்னும் வேலைக்கு போலியா? அது பாட்டி. பாட்டி போவும். பரவாயில்ல, 3 ஆம்பளை பசங்க இருக்கிற வீட்டுல வயசு பொண்ணுங்க வந்து தங்கி இருக்கீங்க. உங்க அப்பாவும் அனுப்பி இருக்காருன்னா எல்லாம் அண்ணாமலை வளர்ப்பு மேல இருக்கிற நம்பிக்கை தான். ஆமா பாட்டி, நாங்கெல்லாம் குட் பாய்ஸ். நம்ம வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களை நீங்க தான் அக்கா தங்கச்சி மாதிரி பாத்துக்கணும். தங்கச்சி அப்படியே பாட்டி பாக்கணும். பாட்டி, இவங்களை ஏன் தங்கச்சி மாதிரி பார்க்கணும்? அதான் பாட்டி சொல்றாங்களே ப்ரோ. பாட்டி, நாங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணுங்க மாதிரி பத்திரமா பாத்துக்குவோம் பாட்டி. இல்லடா ரவி? பாத்துக்குவேன். அத்தை இந்தாங்க காப்பி. என்னத்தை வச்சிட்டீங்க, குடிக்கலையா? குடிக்கிற மாதிரி என்னைக்கு நீ காப்பி போட்டு குடுத்துருக்க? கலர் கலரா புடவைய மட்டும் நல்லா அயன் பண்ணி கட்டிக்க தெரியுது, இன்னும் காப்பி போட தெரியல உனக்கு. அத்தை என்ன பண்றது? அண்ணாமலைக்கு எத்தனையோ இடத்துல இருந்து ஒண்ணு கொடுக்க நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் விட்டுட்டு உன்னை கட்டி வச்சேன் பாரு, என்ன சொல்லணும். சரி, சமைச்சிட்டியா இல்லையா? என்ன சமைச்ச? அது வந்து இட்லி. இட்லி இட்லி வச்சிருக்கேன் அத்தை. அதை விட்டா உனக்கு வேற எதுவும் செய்ய தெரியாது. அண்ணாமலை லீவ்ல தானே இருக்கான், வேற ஏதாவது செய்ய மாட்டியா? பூரி கிழங்கு வைக்க வேண்டியதானே? பூரியா? நீ கல்யாணம் பண்ணி வந்தப்போ அதை மட்டும்தான் நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்த.
நான் தானே உனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தேன். உங்க அம்மா உனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்காம அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன திரும்ப முதல்ல இருந்து சொல்லி கொடுக்கணுமா? ஆ, 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 அதெல்லாம் வேண்டாம் அத்தை. மீனா அதான் பூரி வேணும்னு சொல்றாங்களே, போய் பண்ணு போ. ஏம்மா நில்லு. விஜயா, நீ என்ன பண்ற? ஒன்ன செய்ய சொன்னா நம்ம வீட்டுல வாடகைக்கு இருக்கிற அந்த பொண்ணு ஏன் வேலை வாங்குற? அதானே மா, நீங்க நம்ம அந்த பொண்ணை போய் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்க தானே போய் பண்ணோம். அத்தை, நான் உங்களை வாடகைக்கு இருக்கிற மாதிரி நினைக்கல. நம்ம வீட்ல இருக்கிற பொண்ணுங்களாதான் நினைக்கிறேன். அதுக்கு தான் நான் சொன்னேன், எல்லாம் உரிமையோட தான். அதுக்கு சின்ன பொண்ணுங்களை வேலை வாங்குவியா? நீ போய் செய் போ. மா, வாடா மனோஜ், எங்க போன? ஷோரூமுக்கு தான். அத்தை, அவன் ஒரு வேலை விஷயமா போயிருந்தான். இவனுக்கு வேலை கிடைச்சிருச்சா இல்ல மேற்கொண்டு படிக்க போறியா? பாட்டி, இவன் ஏற்கனவே படிக்கிறேன் அப்பாவோட காசுல பாதி அழிச்சிட்டான். இதுக்கு மேல அவனை படிக்க வச்சா தாங்காது. பாட்டி, எனக்கு வேலை எல்லாம் கிடைச்சிருச்சு. நல்ல விஷயம் தான்டா. இது ஏன் விஜய் என்கிட்ட சொல்லவே இல்ல? அது இப்பதான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அத்தை. அண்ணாமலை, அதான் படிப்பு முடிஞ்சு வேலையும் கிடைச்சிருச்சுல்ல, சீக்கிரமா அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? டேய் பாத்துடா பாத்து. அண்ணாமலை, அவனுக்கு அப்புறம் 2 பசங்க இருக்காங்க. சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்ல? அதே பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கிறோம், இன்னும் அமையல. சீக்கிரம் பாருடா. நம்ம குடும்பத்துல நடக்கிற முதல் கல்யாணத்தை நான் பார்க்கணும்ல. இதுக்கு மேல அவனுக்கு நடந்தா அது 2வது கல்யாணம். என்னது? டேய், இன்னும் இருக்க மாட்டேடா. இல்ல பாட்டி, அது எனக்கு நடந்தா 2வது நடக்கும்ல, அவன் சொல்றான். உனக்கு என்ன அவசரம்? அதான் மூத்தவா இருக்கான்ல, அவனுக்கு முடியட்டும். அப்புறம் உனக்கு ஏத்த பொண்ண நான் பாக்குறேன். எங்கேயாவது பிறந்து வளர்ந்துருப்பா. ஆமாமா பாட்டி, நல்ல பூந்தோட்டம் மாதிரி அழகா எங்கேயாச்சும் நேரம் பிறந்திருப்பா பாட்டி. என்னடா இவன் கல்யாணம்னு உடனே வெக்கப்படுறானா? பாட்டி, அவனுக்கு இந்த வெக்கமானம் சூடு சொரணை இதெல்லாம் எதுவும் கிடையாது பாட்டி. என்னம்மா, நீங்க 2 பேரும் வேலைக்கு கிளம்பல? இதோ இப்ப கிளம்பிடுவோம் பாட்டி. மீனா, நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன், வாங்க. என்ன அக்காவை பேர் சொல்லி வாங்க போங்கன்னு பேசுற? அது பெரியவங்களா இருக்காங்க, அதான் ஒரு மரியாதைக்கு. மீனாக்கா, வாக்கா போலாம். போயிட்டு வரேன் பாட்டி. மா, இங்க என்னமா நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. சொல்றேன்டா, சீக்கிரம் வேலையை முடிக்கலன்னா உன் பாட்டிக்கிட்ட நான் தான் வாங்கி கட்டிக்கணும். நீ ஏமா இந்த வேலையெல்லாம் செய்யற? அந்த மீனாவை செய்ய சொல்ல வேண்டியதானே? ஏய், உன் பாட்டியை பொறுத்த வரைக்கும் மீனாக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவ கிச்சன்ல வேலை செஞ்சா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடாதா? அதனாலதான் எல்லாத்தையும் நானே பண்றேன். இன்னும் என்னெல்லாம் என்ன பாடுபடுத்த போறாங்களோ. பாட்டி இப்படி திடீர்னு எல்லாத்தையும் மறப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. என்னடா பண்றது, அங்கங்க இந்த மாதிரி நடக்கதானே செய்யுது. சில சினிமால கூட இந்த மாதிரி எல்லாம் வரும்ல. ஆமாமா, ஒரு படத்துல கூட ஹீரோக்கு தலையில பால் பட்டு பழசெல்லாம் மறந்துடுவாரு. அப்படிதான் உன் பாட்டிக்கு எல்லாமே மறந்து போச்சு. ஆனா என்ன வேலை வாங்குறது மட்டும் மறக்கல. அது சரிம்மா, திடீர்னு கல்யாணம்லாம் சொல்றாங்க. டேய், அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்க 3 பேருக்கும் இன்னும் கல்யாணமே ஆகல. அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கே இன்னொரு டவுட் இருக்குடா. என்ன டவுட்டு? நிஜமாவே எல்லாம் மறந்துருச்சா, இல்ல என்ன வேலை வாங்குறதுக்காகவே சும்மா மறந்தா மாதிரி அவங்க நடிக்கிறாங்களான்னே தெரியல. அவங்க ஏமா அப்படி நடிக்க போறாங்க? அவங்க உங்க அளவுக்கு கண்ணிங்கெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. டேய், என்னடா இப்படி சொல்ற? இல்லம்மா, சாரி, வாய் தவறி வந்துருச்சு. அது நீங்க 2-3 ஆங்கிள் யோசிப்பீங்க, அத சொன்னேன். பாட்டி நடிக்கலாம் இல்லம்மா, நிஜமாலே மறந்துதான் போயிருக்கோம். என்னவோ, இது எப்ப சரியாகுமோ தெரியல. அவங்களுக்கு சரியாகிற வரைக்கும் என்னதான் எல்லா வேலையும் வாங்க போறாங்க. அந்த மீனா இதுதான் சாக்குன்னு ஜாலியா இருப்பா. பாட்டி, திடீர்னு மனோஜுக்கு எப்ப கல்யாணம் கேட்ட உடனே நானே ஷாக் ஆயிட்டமா. எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல.